ஒரு அழகான கடற்கரை கிராமம். அங்கே நிலன் என்ற சிறுவன் தன் தாத்தாவுடன் வசித்து வந்தான். நிலனின் தாத்தா ஒரு மீனவர். ஒருமுறை கடலுக்கு சென்ற தாத்தா நீண்ட நேரம் கழித்து திரும்பினார். ஆனால் அவர் வலையில் மீன்கள் இல்லை, மாறாக பிளாஸ்டிக் பாட்டில்களும் பைகளும் மட்டுமே இருந்தன. நிலன் வருத்தத்துடன் கடற்கரையில் அமர்ந்திருந்தபோது ஒரு பெரிய கடல் ஆமை ஒன்று கரை ஒதுங்கியது. அதன் மூக்கில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா சிக்கி அந்த ஆமை மூச்சுவிட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. நிலன் பதறிப்போய் மெதுவாக அந்த ஸ்ட்ராவை அகற்றினான். ஆமை மெல்ல உயிர் பெற்று கடலுக்குள் சென்றது. அன்று இரவு நிலனின் கனவில் அந்த ஆமை பேசியது. நிலன், கடல் எங்களுக்கு கடவுள் தந்த வீடு. ஆனால் மனிதர்கள் தரும் இந்த பிளாஸ்டிக் பைகள் எங்களுக்கு புரியவில்லை. ஜெல்லி மீன் என்று நினைத்து நாங்கள் பிளாஸ்டிக் பைகளை சாப்பிட்டு உயிரிழக்கிறோம். உங்கள் ஒரு நிமிட வசதி எங்களின் முழு வாழ்நாள் சாபமாகிறது. மறுநாள் காலையில் எழுந்த நிலன் ஒரு சபதம் எடுத்தான். இனி தான் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தப் போவதில்லை என்றும் துணிப்பையை மட்டுமே பயன்படுத்துவேன் என்றும் உறுதி பூண்டான். தன் நண்பர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்தான்.